Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை ஸ்டைல்ல தண்ணி சால்னா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். பரோட்டா, சப்பாத்தி, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இந்த சால்னா ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கிற போறோம். சின்ன தேங்காய்ல ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 12 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசியும் ஒரு 4 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கிற போகிறோம். இது கூட 2 பீஸ் ஏலக்காய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து கடாயில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக புதினா இலைகளும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிற போகிறோம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிற போகிறோம். இதில் முக்கியமான மசாலா நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மசாலா சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அந்த சால்னா டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக இந்த மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா இலைகளும் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்தளவுக்கு சால்னா தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். இன்றைக்கி நான் பரோட்டாவோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.